வாய்ப்பு கிடைத்தால் நெல்லையில் போட்டியிட தான் தயாராக இருப்பதாக நைனா நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். அவர் அளித்த நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். நாடாளுமன்றத்தில் உங்களுடைய குரல் ஒலிக்க வாய்ப்பு இருக்கா? நீங்க இந்த தேர்தலில் வாய்ப்பளித்தால் போட்டியிடுவீங்களா? எந்த தொகுதியை நீங்க யோசிக்கிறீங்க? வாய்ப்பளித்தால் நிச்சயமாக நான் போட்டியிடுவேன். எந்த தொகுதி? திருநெல்வேலியா? எனக்கு வாய்ப்பாக இருக்கக்கூடிய தொகுதி திருநெல்வேலி. ஓகே. ஸோ திருநெல்வேலி கேண்டிடேட்னு நாங்கள் ஒரு யூகம் எடுத்துக்கலாமா? அதுக்கான முயற்சிகள் எதுவும் நடக்குதா? இல்லாட்டி சட்டமன்றமே போதும்னு நினைக்கிறீங்களா? நான் எல்லா பத்திரிகையாளருக்கும் ஊடகங்களுக்கும் நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன். இதை பற்றி பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையிலும் மாநில தலைவர் திரு அண்ணாமலை, எங்களுடைய அகில இந்திய தலைமை அவர்கள் சேர்ந்து என்ன முடிவு செய்கிறார்களோ, அது அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதற்கு நாங்கள் கட்டுப்பட்டு பணியாற்றுவோம். இது தொடர்பான விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன் பாமக பாஜக கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற நம்பிக்கையோடு சொல்லியிருக்காரு. தற்போது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை எப்படி இருக்கு? நைனா நாகேந்திரன் பேட்டியுடைய முழுமையான சாராம்சம் என்ன? தொடர்ச்சியாக தற்போது பாஜக கூட்டணி விவகாரத்தில் தொடர்ந்து பலகட்ட பேச்சுவார்த்தைகளை மறைமுகமாக நடத்தி வருவதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்று குறிப்பாக பாஜகனுடைய சட்டமன்ற குழு தலைவர் நைனா நாகேந்திரன் நமக்கு பிரத்யேக பேட்டி அளித்திருக்கிறார். அதுல பல விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணிக்கு அந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்தாலும் கூட எப்பொழுது இணைய போகிறோம் அப்படிங்கிற தேதி தான் தற்போது இன்னும் சொல்லப்படாமல் இருப்பதாக மறைமுகமாக கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாகுவதாக தெரிவிப்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல திருநெல்வேலி தொகுதியில நாடாளுமன்ற தேர்தலுக்கு அவர் போட்டியிட விருப்பம் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போதிலும் கூட அவர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட பாஜகவிற்கு விருப்பம் தெரிவித்திருப்பதாகவும், இருந்தாலும் கூட கட்சி தலைமை முடிவெடுத்தால் நெல்லை தொகுதியில் போட்டியிட முடிவு செய்திருப்பதாகவும் அது தெரிவித்திருக்கிறார். ஆனால் இது குறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது தேசிய தலைமை தான் முடிவெடுக்கும் என்பதையும் தற்போது தெரிவித்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ச்சியாக பாமகவுடன் இந்த கூட்டணி அப்படிங்கிறது ஏற்கனவே தேர்தலை பொறுத்தளவிற்கு திமுக கூட்டணி அப்படிங்கிறது நிறைவடைந்திருக்கிறது. அதே வேளையில் அதிமுகவும் தற்போது வேறு ஒரு அணியாக இருக்கிறது. அந்த வகையில் தற்போது மூன்றாவது அணியாக பாஜக தான் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். எனவே பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் விரைவில் அதற்கான அறிவிப்பு என்பது தேசிய டெல்லி தலைமையிலிருந்து வெளியாகும்னு தெரிவித்திருக்கிறார். தேவபிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி வேல்முருகன்.